இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்கவிருப்பது இறுதி விஷம். எழுதியவர் ஜெயமோகன். ஒலிவடிவில் வழங்குபவர் தீபிகா அருண். இந்திரபிரஸ்தத்தின் முகப்பை ஆஸ்திகன் வந்தடைந்த போது விடிய ஆரம்பித்து விட்டிருந்தது. சேறு படிந்த கால்களுடன் நின்று அண்ணாந்து பார்த்தான். கார்கால வானின் மங்கலான காலை ஒளியில் வெகு தொலைவில் அரண்மனையின் கோபுரக் கொடிமரம் மீது கொற்றக்கொடி நனைந்து அசைவின்றி தூங்கிக் கிடந்தது. செம்மண் பாதை பல்லாயிரம் பாதத் தடங்களுடன் ஆளரவமின்றி கிடந்தது. கால்தடக் குழிகளில் செம்மண் கலந்த நீர் பொன்னிறமாக பளபளத்தது. ஆஸ்திகன் தன் ஓலைக்குடையைத் தாழ்த்தி மழைத்துளிகள் விழுகின்றனவா என்று பார்த்தான். இல்லை, ஆனால் காற்று ஈரமாக இருந்தது. இரவு மழை மிக பலமானதாகத்தான் இருந்திருக்க வேண்டும். சாலையோரமாக பெரியதோர் அத்திமரம் இலைகளை சரித்தபடி நின்றது. அதன் கீழே வட்டமாக இலைகளும் சருகுகளும் பரவியிருந்தன. அவற்றின் மீது நீர்த்துளிகள் சட் சட்டென்று ஓசையிட்டபடி உதிர்ந்தன. ஆஸ்திகன் பெருமூச்சுடன் மேலும் நடந்தான். தொலைவில் இந்திரபிரஸ்த நகரின் கோட்டை வாசல் தெரிந்தது. நுழைவாசலில் கூட ஒரே ஒரு காவலன் மட்டுமே இருந்தான். அவன் எவரையும் சோதனையிடவோ தடுக்கவோ இல்லை. போரையோ எதிர்ப்பையோ அந்த நகரம் எதிர்கொண்டு பல வருடங்கள் ஆகியிருக்கக்கூடும். மக்கள் விடிந்துவிட்ட பிறகும் கூட துயில் எழவில்லை. இரவில் போகங்களுக்கும் களியாட்டங்களுக்கும் வெகு நேரம் செலவிடப்பட்டிருக்கலாம். இந்திரபிரஸ்தத்தில் இப்போது கலைமகள் ஆட்சி என்று உத்தர சிங்கத்தில் சொன்னார்கள். அப்படியானால் அவர்கள் கல்வியிலும் கலைகளிலும் இரவுகளை செலவிட்டிருப்பார்கள். ஜனமேஜயன் ஆட்சியில் பசுவும் வேங்கையும் கூட பகை மறந்து வாழ்கின்றன என்றார் உருத்ர ரிஷி. குளிர்ந்த காற்று கடந்து சென்றது. சால்வையை இழுத்து போர்த்திக் கொண்டான். அத்திமரத்தடியில் சடசடவென்று நீர் உதிரும் ஒலி கேட்டது. பாதை நீண்டு நீண்டு சென்றபடியே இருப்பது போலப்பட்டது. கால்கள் கடுத்தன. உத்தரசிருங்கத்தில் வனதுர்கையின் ஆலய சத்திரத்திலிருந்து நடக்க ஆரம்பித்து 2 இரவுகளும் ஒரு பகலும் தாண்டிவிட்டன. நீண்ட பயணம்தான். எதிரே பெரிய கருங்குதிரை மீது ஒரு வீரன் நிதானமாக வந்தான். குதிரை கடிவாளத்தை மென்றபடி குஞ்சிரோமம் குலுங்க தரையை முகர்ந்தபடி விலாச்சதைகள் விம்மி நெளிய சாதாரணமாக நடந்து வந்தது. அவன் தலைப்பாகையின் செம்மஞ்சள் நிறம் அந்த மங்கலான காலையில் ஒளியுடன் தெரிந்தது. அவன் மார்பில் பெரியதொரு ரத்தின ஆரம் செண்பக மலர் மாலை போல் செந்நீல ஒளியுடன் அசைவுக்கு ஏற்ப கதிர்களை அசைத்தபடி கிடந்தது. வணங்குகிறேன் தவசீலரே, தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்றான். ஆஸ்திகன் அவன் லட்சினையை கவனித்தான். அதை உணர்ந்த வீரன், என் பெயர் மாத்திரவன், உபதளபதி. தங்களுக்கு நான் ஏதாவது சேவையாற்ற வாய்ப்புண்டா என்றான். என் பெயர் ஆஸ்திகன். என் தாயின் பெயர் ஜரத்காரு. தந்தை கௌஷிக மரபினரான கௌரமுகர் என்னும் ரிஷி. நான் நைஷ்டிக பிரம்மச்சாரி. வடக்கே உத்தரசிருங்கத்திலிருந்து வருகிறேன். மாத்திரவன் குதிரையிலிருந்து இறங்கி சேற்றில் தன் செப்புக் காலணிகள் புதைய நடந்து வந்து குனிந்து பாதங்களை பணிந்தான். தங்கள் பாதம் இம்மண்ணில் பட நேர்ந்தது எங்கள் தவப்பயன் தவசீலரே. என்னையும் எம் மண்ணையும் தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றான். புகழுடையவனாக இரு என்றான் ஆஸ்திகன். மேலும், புகழுக்குரிய செல்வமும் செல்வத்திற்குத் தேவையான வீரமும் வீரத்தை வழிநடத்தும் விவேகமும் விவேகத்தை உருவாக்கும் கல்வியும் கல்விக்கு ஆதாரமான ஒழுக்கமும் உன்னுளிருந்து விளைவதாக என்றான். தங்கள் ஆசி என்றான் மாத்திரவன். இங்கு மகாசர்ப்ப யாகம் நடப்பதாக கேள்விப்பட்டேனே. ஆம், இன்றுதான் இறுதி நாள். தங்கள் வருகை அதை முழுமையுற்றதாக ஆக்கும். தங்களை குரு சபை வரவேற்கிறது. குருவருள், நான் வெகு தொலைவிலிருந்து நடந்து வருகிறேன் என்றான் ஆஸ்திகன். தாங்கள் எழுந்தருள வேண்டும். தங்களுக்கு இளைப்பாறவும் நீராடவும் சிறந்த முறைமைகள் இங்கு உள்ளன. தங்கள் வருகையை இப்போதே மாமன்னருக்கு அறிவித்து விடுகிறேன். மதியம் தாண்டியதும் வேள்வி தொடங்கும். அப்போது தாங்கள் அதில் பங்கு பெறலாம். மன்னரை சந்தித்து ஆசியும் அளிக்கலாம். குதிரைச் சேணத்தைப் பற்றியபடி மாத்திரவன் நடந்தான். வாருங்கள் தவசீலரே என்றான். பாதை வளைந்தது. பொன் முலாம் பூசப்பட்ட அரண்மனை குவட்டு முகடுகள் சாம்பல் நிற வானின் பகைப்புலத்தில் ஒளியுடன் துலங்கின. அவற்றை சுற்றி கூரைகள் பரவியிருந்தன. மரத்தாலான கூரைச் சரிவுகளில் ஈரம் உலர ஆரம்பித்திருந்தது. பல கூரைகள் மெலிதாக புகைவிட்டன. உபசாலை கூரைகள் மீது சிறகு மடக்கிய காகங்கள் வரிசையாக அமர்ந்திருந்தன. மாளிகைகளை வளைத்திருந்த சிறு கோட்டையின் மீதும் இளம் பசுமை நிறமான புல் பரவியிருந்தது. காற்று வீசியதும் புல் பரப்பு சிலுசிலுத்தது. அதன் நிறம் அப்போது சற்று வெளிறியது. அந்தப் பசிய வெளிரல் ஓர் அலை போல மதில் மீது பரவிச் சென்றது. அவ்வசைவினூடாக காற்றையே பார்க்க முடிவது போலிருந்தது. நேற்றிரவு நல்ல மழை முனிவரே.
தாங்கள் நனைந்திருக்கக்கூடும் என்றான் மாத்திரவன். இல்லை, ஷியாமவாகினிக்கு அப்பால் மழை இல்லை. அப்படியா? இங்கு வேள்வி நடக்கிறதல்லவா, மழை பெய்வது இயல்பே என்றான் ஆஸ்திகன். ஆம். மாத்திரவன் ஒரு சிறு சேற்றுப் பரப்பை தாண்டினான். மகா சர்ப்ப யாகம். காம குரோத மோகங்களையெல்லாம் நாகங்களாக மாற்றி அக்னிக்கு அவிசாக்குகிறோம். தவசீலரே, இங்கு இனி அந்த விஷம் எஞ்சலாகாது. இனி வெறுப்பும் பேராசையும் இங்கு எழலாகாது. இனி ஒரு துளி உதிரம் கூட இம்மண் மீது விழலாகாது. குருக்ஷேத்திர ரணபூமியில் 3 தலைமுறைகளுக்கு முன் வீழ்த்தப்பட்ட உதிரமே பல நூற்றாண்டுகளுக்குப் போதும். ஆம், அப்பேரழிவிலிருந்து இன்னும் பாரத வருஷம் மீளவில்லை. தர்ம அதர்மங்கள் நடுவே போர் என்ற கருத்தே பாவம் நிரம்பியது என்று நேற்று உத்தாலக ரிஷி கூறினார். போர் என்பது அதன் அளவிலேயே ஓர் அதர்மம்தான். போர் இருக்கும் இடத்தில் போர் மட்டுமே உள்ளது. அங்கு தர்மமோ கருணையோ அன்போ நியாயங்களோ இல்லை என்றான் மாத்திரவன். ஏதேது, இந்திரபிரஸ்தத்தில் தத்துவம் முப்போகம் விளைகிறது போலிருக்கிறதே என்றான் ஆஸ்திகன் சிரித்தபடி. மாத்திரவனும் சிரித்தான். நாங்கள் கேட்டு வளர்ந்ததெல்லாமே பேரழிவின் கதைகளைத்தான் உத்தமரே. இந்த யாகம் எங்களை பொறுத்தவரை ஒரு மறுபிறப்பு. இதற்குப் பிறகு இந்நகரின் காற்றும் வானும் கூட சுத்தமாகிவிடும். தியாகமும் அன்பும் கருணையும் ஞானமும் நீதியும் மட்டும் இங்கு நிரம்பியிருக்கும். தங்களைப் போன்ற ஞானியர் வருகை எங்களுக்கு மேலும் நம்பிக்கையை தருகிறது. ஆஸ்திகன் சிரித்தபடி அரண்மனை கோட்டை வாசலை பார்த்தான். அங்கு ஒரே ஒரு காவலன் மாத்திரம் கூண்டுக்குள் ஈட்டியை தோளில் சாய்த்தபடி அரை தூக்கத்தில் அமர்ந்திருந்தான். 4 புரவிகள் கல் தூண்களில் கட்டப்பட்டிருந்தன. தங்கள் சிறு நகைப்பு என்னை வெட்கம் கொள்ள வைக்கிறது உத்தமரே என்றான் மாத்திரவன். தொடர்ந்து, அதிகமாக பேசிவிட்டேனா என்ன என்றான். இல்லை, இந்திரபிரஸ்தத்து வாட்களுக்கும் கோட்டைகளுக்கும் வேலையில்லாமலாகி பல வருடங்களாகிவிட்டன போலும். நாவுகள் நன்கு கூர்மையடைந்துள்ளன. மாத்திரவன் புண்பட்டவன் போல பேசாமல் வந்தான். பாதை திரும்பியது. பெரிய முகவம்பலத்துக்கு முன்னால் இருந்த விசாலமான முற்றத்தில் சென்று நின்றது. சற்று தள்ளி வலப்பக்கம் நீளமான குதிரை லாயம் இருந்தது. இடது பக்கம் ரதசாலை. 2 குதிரைகளாலும் ரதங்களாலும் நிரம்பியிருந்தன. முகவம்பலத்திலிருந்து பணியாள் எழுந்து வணங்கினான். இவர் யாகத்துக்கு வருகை தந்துள்ள ரிஷி. இங்கு இளைப்பாறுவதற்கு ஏற்பாடுகள் செய்க. வாருங்கள் மகாபாதரே, தங்கள் பாதம் பட்டு இம்மாளிகை புனிதமடைகிறது என்றான் அவன். மாத்திரவன், தங்களை யாகசாலைக்கு உபசரிக்கும் ஏற்பாடுகளைச் செய்ய வேண்டும் ஞானியே, விடை கொடுங்கள் என்றான். ஆசிகள் என்றான் ஆஸ்திகன். உள்முற்றத்துக்கு அப்பால் புல் வேயப்பட்ட உயரமான பிரதான மாளிகை இருந்தது. அதன் அகன்ற மரத்திண்ணை மீது 7-8 பிராமணர்கள் அந்நேரத்திலும் தூங்கிக் கொண்டிருந்தனர். ஒட்டுத்திண்ணை மீது ஒரு பிராமணர் நிதானமாக திருக்காப்புகள் தரித்துக் கொண்டிருந்தார். ஆஸ்திகன் பார்வையை கவனித்த பணியாள், ஹோமம் முடிய வெள்ளி முளைத்துவிட்டது உத்தமரே என்றான். பிரதான மாளிகைக்கு வலப்புறம் ஒரு சிறு கட்டடம் இருந்தது. அதற்கு கதவுகள் இல்லை. தர்பையை முடைந்து செய்யப்பட்ட திரைகள்தாம். தாங்கள் இங்கு தங்கலாம் உத்தமரே. ரிஷிகளுக்கேற்ற தூய்மையான இடம். ஆசிகள் என்றான் ஆஸ்திகன். நீராட வெந்நீர்? நான் ஓடும் நீரில் மட்டுமே நீராடுவது வழக்கம். பின்புறம் யமுனை ஓடுகிறது உத்தமரே. ஆகட்டும். ஆஸ்திகன் உள்ளே நுழைந்தான். தன் மான்தோல் மூட்டையை அங்கிருந்த சிறு மஞ்சம் மீது வைத்தான். அறைக்குள் வந்தபோது மழை கூதலின் குளிர் மறைந்து இதமான வெம்மை உடலைத் தழுவியது. தோல் மூட்டையை திறந்து உத்தரணியையும் 2 சிறு செம்பு விக்கிரகங்களையும் நாமக்கட்டியையும் எடுத்துக்கொண்டான். வெளியே வந்தபோது மெல்லிய சிதறல்களாக வான்வெளியில் மழை பரவியிருப்பது தெரிந்தது. கற்கள் பாவப்பட்ட பாதை பின்பக்கத்துக்கு இட்டுச் சென்றது. பாதை தொடர்ந்து பின்புறம் வெளியம்பலத்தை அடைந்தது. அதைத் தாண்டியதும் பாசி படர்ந்த படிகள் இறங்கி செந்நிற நீர் சுழித்துச் சென்ற யமுனையை அடைந்தன. ஆஸ்திகன் படி இறங்கி நீர் விளிம்பை அடைந்தான். படியோரத்துச் செடிகளில் தேடி துளசித்தண்டு ஒன்றை ஒடித்து பல் தேய்த்தான். கௌபீனத்துடன் நீரில் இறங்கினான். மூழ்கி எழுந்த பிறகு நீரில் நின்றபடி சந்தியாவந்தனம் செய்தான். கரைக்கு வந்து உடைகளைக் கல்லில் கசக்கித் துவைத்தான். நாமக்கட்டியை உரசி மார்பிலும் புயங்களிலும் காப்பும் நெற்றியில் ஸ்ரீபாதமும் அணிந்து கொண்டான். விக்கிரகங்களை எடுத்து சிறு கல் ஒன்றின் மீது வைத்து பிரதிஷ்டை செய்தான். ஆவாகித்து உபலிஷ்டர்களாக்கி நீர் அபிஷேகம் செய்து வணங்கினான். படிகள் மீது எட்டிப் படர்ந்த காட்டுச் செடியில் இருந்து 2 வெண்மலர்களைப் பறித்து அணிவித்து முறைப்படி பூஜைகளைச் செய்தான். 108 கரணங்களுடன் கூடிய தன் வழக்கமான நமஸ்காரத்தை முடித்த பிறகு ஈரக்கல் படி மீது கண் மூடி அமர்ந்தான். கண்களைத் திறந்தபோது மழை கனத்துப் பெய்தபடி இருந்தது. அம்பலக் கூரையிலிருந்து நீர் தாரைகள் பளபளவென்று துடித்து இறங்கின.
ஈர உடையுடன் சரசரக்க எழுந்து விக்கிரகங்களை பெயர்த்து மறுமந்திரம் மூலம் விலக்கி தன் துணிக்குள் சுற்றி கையில் எடுத்துக்கொண்டான். கற்படிகளில் ஏறி மீண்டும் முற்றத்தை அடைந்தான். எதிரே 2 வைதீக பிராமணர்கள் வந்தனர். அவனை வணங்கிவிட்டு வழி விலகினார்கள். முகங்களில் தூக்கமின்மையின் உப்பல், இடுங்கின கண்கள். அறையை அடைந்தபோது மழை ஈரத்தில் திண்ணை நனைந்தேறியிருப்பதை, குடை மல்லாந்து ஈரம் சிந்த கிடப்பதை, மான்தோல் பொட்டலத்தின் சுவடிகளை காற்று பிரித்து வீசி சுழன்றாடியிருப்பதைக் கண்டான். இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க. விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.